எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு கிறிஸ்டினா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டீனா அண்ட் ஸ்டீவ் vlog. ஸோ போன vlogலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நாங்க வந்து இந்தியாவுக்கு வந்தோம் எங்களோட வெக்கேஷனுக்காக. அண்ட் இந்தியாவுக்கு வரும்போது நாங்க ஒரு டூர் எடுத்து தாய்லாந்து பேங்காக் விசிட் பண்ணோம். 5 days ட்ரிப். ரொம்ப நல்லா இருந்துச்சு, செம்ம என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்க தொடர்ந்து என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் ஃபுல்லா வந்து தாய்லாந்துல நான் என்ன பண்ணோம், நாங்க எங்க போனோம் அப்படிங்கிற ஒரு வீடியோஸ் தான் பார்க்க போறீங்க. நாங்க தாய் ஏர்லைன்ஸ்ல தான் போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் கம்ஃபர்டபுளா வந்தோம். முன்னாடி எல்லாம் வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ் இந்த சேஃப்டி ட்ரில்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து லாங் ஃபிளைட்ஸ்ல எல்லாம் வந்து ஸ்கிரீன்லயே காட்டிடுறாங்க. ஸோ நாங்கள் மல்டி சிட்டி டிக்கெட் புக் பண்ணோம், அதாவது சிட்னி டு பேங்காக் அண்ட் பேங்காக் டு சென்னை. ஸோ ஆப்வியஸ்லி டிக்கெட்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்துச்சு. ஐ திங்க் 3 பேருக்குமே சேர்த்து எங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா டாலர்ஸ்ல வந்து 4700 கிட்டக்க வந்துச்சு. பட் நீங்க சிங்கிள் டிக்கெட் டைரக்ட் டு தாய்லாந்து, அதாவது ஒரு இந்தியாவிலேருந்து தாய்லாந்து அப்படி நீங்க டைரக்டா போறீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும். தாய்லாந்து என்டர் பண்றதுக்கு நமக்கு வந்து டிஜிட்டல் அரைவல் கார்டு இருந்தா போதும். இதை நம்ம வந்து 72 hours பிஃபோர் ஃபிளைட் அப்ளை பண்ணணும். ஈச் பர்சனுக்கு தனித்தனியா தான் ஃபில் பண்ணணும், இன்க்ளூடிங் கிட்ஸ். ஸோ நம்மளோட டீடைல்ஸ் அண்ட் பர்பஸ் ஆஃப் டிராவல் வந்து என்டர் பண்ணணும். ரொம்ப ஈஸி டு ஃபில் அண்ட் இட்ஸ் ஃப்ரீ. ஸோ பிரிண்ட் அவுட் ஆர் ஃபோன்ல காப்பி வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து இதை நம்ம இமிகிரேஷன் என்ட்ரியில காட்டணும். இந்தியாவிலேருந்து வரீங்கன்னா சேம் இதே தான், இட்ஸ் விசா ஃப்ரீ. ஸோ நீங்களும் இந்த டிஜிட்டல் அரைவல் கார்டு அப்ளை பண்ணிட்டு வரணும். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிளைட்ல வந்து இயர்ஃபோன்ஸ், பிளாங்கெட் அண்ட் பில்லோ கொடுத்தாங்க அண்ட் 2 மீல்ஸ் வந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இருந்தனால டைம் போனதே தெரியல. ஸோ 2 மூவிஸ் பார்த்துட்டு அப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டுட்டு எப்போ இறங்குவோன்னு ஆயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு சிட்னி டு பேங்காக் வந்து 9 hours ஆச்சு. எண்ட் ஆஃப் த ஃபிளைட்ல வந்து செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. எப்போதான் இறங்குவோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஸோ ஃப்ளைட்லேருந்து நீங்கள் எக்ஸிட் பண்ண உடனே நீங்கள் வந்து மெயின் டெர்மினல் பில்டிங்க்கு நீங்கள் போகணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ட்ரெயின் சர்வீஸ் மாதிரி உள்ளாரையே வந்து ஏர்போர்ட் உள்ளார வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி 4 minutes வந்து இந்த ட்ரெயின் சர்வீஸ் வந்துட்டே இருக்கும். நீங்கள் இந்த ட்ரெயினில் ஏறிட்டு அதுவே வந்து மெயின் டெர்மினல் பில்டிங்க்கு நம்மளை வந்து ட்ராப் பண்ணிடும். அங்கே போயிட்டு தான் உங்களுக்கு வந்து இமிகிரேஷன், செக்யூரிட்டி, பேகேஜ் செக்கிங் அண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ இமிக்ரேஷன் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்கள் வந்து எங்களோட லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து எக்ஸிட் ஆகிறோம். ஸோ ஏர்போர்ட் ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக கிறிஸ்மஸி வைப்ஸாக இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு டெக்கரேஷன்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் அப்படியே எக்ஸிட் ஆகிட்டோம். ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்த உடனே உங்கள் ஹோட்டல் இல்லை நீங்கள் புக் பண்ணியிருக்க ஏரியாவுக்கு போகணுன்னா இங்கே வந்து ட்ரெயின், பஸ் அண்ட் டாக்ஸி சர்வீசஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து டாக்ஸி தான் புக் பண்ணிட்டு எங்களோட ஹோட்டலுக்கு போனோம். ஸோ இங்கே டாக்ஸி புக் பண்ணுறதுக்கு அழகாக இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம் வச்சுருக்காங்க. நம்ம போய் வந்து நம்ம லக்கேஜ்க்கு ஏற்ற மாதிரி காரை செலக்ட் பண்ணணும். பெரிய கார் இல்லை சின்ன கார், பெரிய வேன், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னா ஒரு டிக்கெட் வருது அண்ட் அந்த டிக்கெட்ல வந்து நமக்கு அலாட் பண்ணியிருக்கிற டிரைவரோட நேம் அண்ட் காரோட நம்பர் வரும். ஸோ நம்ம அந்த கார் நம்பரை பார்த்துட்டு நம்ம டாக்ஸியில் ஏறிக்கணும். டாக்ஸியில் வந்து மீட்டர் சிஸ்டம் தான், அதில் என்ன ரேட் காட்டுதோ நீ கேஷ் கொடுத்து நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல் வந்து ஏர்போர்ட்லேருந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1 hour ஆச்சு ரீச் ஆகிறதுக்கு. அண்ட் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்ததுமே வந்து சிட்டி ரொம்ப அழகாக இருந்துச்சு. வைட் ரோட்ஸ் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. பட் ஆஃப்கோர்ஸ் டிராஃபிக்
பயங்கரமா இருந்துச்சு. சில ஸ்பாட் எல்லாம் வந்து நான் அவ்ளோ கார்ஸ் வந்து அப்படியே மணிக்கணக்கா நிக்கிற மாரி இருந்துச்சு. பட் நாங்க வந்து ஹைவே புடிச்சு அப்படியே நேரா எக்ஸிட் ஆயிட்டோம். ஸோ ரொம்ப ஈஸியா வெளிய சீக்கிரமா வந்த மாரி இருந்துச்சு. பட் ஆன் த வே ஃபுல்லாவே இங்க பாருங்க, அழகழகா வந்து பெரிய பெரிய அட்வர்டைசிங், பில் போர்ட்ஸ் வந்து எவ்ளோ பெருசு பெருசா வச்சிருக்காங்க. நம்ம இந்தியாலாம் தோத்துருச்சு. அந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஒரு ஒரு அட்வர்டைசிங் பில் போர்ட்ஸுமே வந்து அவ்ளோ பெரிய பெரிய சைஸா இருந்துச்சு. அண்ட் எவ்ரி 200 மீட்டர்ஸ், 100 மீட்டர்ஸ் தள்ளி தள்ளி அடுத்தது அடுத்தது வந்துகிட்டே இருந்துச்சு. அவ்ளோ பில் போர்ட்ஸ். பார்க்க டிஃப்ரெண்ட்டா ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் மெட்ரோ சர்வீஸ் இருக்கு. பெரிய வைட் ரோட்ஸ் இருந்துச்சு. அண்ட் பெரிய பெரிய பில்டிங் ஃபுல்லாவே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் பெரிய பெரிய பில்டிங், அபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாரி தான் வந்து இருந்துச்சு. பட் ஓவராலா ஒரு நல்ல ஃபீல். பட் எப்போதான் போய் இறங்குவோம்னு ஆயிருச்சு. ஏன்னா பயங்கர எக்ஸாஸ்டிங்கா இருந்துச்சு. 9 ஹவர்ஸ் டிராவல் பண்ணிட்டு, அதுக்கு முந்தின நைட் கூட சரியா தூங்காம போய் ஏர்போர்ட்க்கு போகணுன்ட்டு ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சது எல்லாமே சேர்ந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருச்சு. எப்படியோ ஒரு வழியா வந்து நாங்க ஹோட்டல் வந்து சேர்ந்தோம். ஸோ ஒரு வழியா வந்து நாங்க ஹோட்டல் வந்து ரீச் ஆயிட்டோம். செக்இன் எல்லாம் முடிச்சுட்டு, இப்போ எங்களோட ரூமுக்கு வந்து அலாட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நாங்க தங்கியிருக்கிற ஹோட்டலோட பேர் வந்து 11. ரொம்ப நீட்டா, கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. ஸோ நாங்க பெருசா வந்து 5 ஸ்டார் வியூவோட இருக்கணும் அப்படியெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல. ஸோ நாங்க புக் பண்ணதே வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹோட்டல் வித் குட் அக்காமடேஷன். ஒரே ஒரு ரூம் அந்த மாரி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க பார்த்து புக் பண்ணது. ஸோ நாங்க வந்து 4 நைட்ஸ் தங்கணும். ஸோ அதுக்கான காஸ்ட் வந்து 12,437 தாய்லாந்து பாட் வந்து சார்ஜ் பண்ணாங்க. ரொம்ப பேசிக்கான ஒரு செட்டப்ல தான் வந்து அந்த ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம என்டர் ஆன உடனே வந்து உங்களுக்கு அந்த டாய்லெட் ஏரியா இருக்கு. அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு ஷெல்ஃப்ஸ் இருக்கு. நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. அண்ட் வந்து இங்க ஃப்ளாஸ்க் அண்ட் கப்ஸ், தண்ணி, டீ அண்ட் காஃபி பேக்கெட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப பேசிக்கான திங்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்க செலக்ட் பண்ண ரூம்ல வந்து 2 டபுள் பெட்ஸ் வந்து கேட்டு வாங்கியிருந்தோம். அண்ட் டிவி எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் அப்படியே வந்து விண்டோ வியூ தான். விண்டோலேருந்து நம்ம ஸ்ட்ரீட் அண்ட் பில்டிங்ஸ் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேசிக் ரூமை தான் நாங்க புக் பண்ணி ஸ்டே பண்ணோம். ஸோ நாங்க ஒரு வழியா ரூம்ல செட்டில் ஆகும்போதே டைம் வாஸ் ஆல்ரெடி 6 ஓ கிளாக். அதனால நாங்க எதுவுமே பெருசா பிளான் பண்ணிக்கல. ஏன்னா ஆல்ரெடி டிராவல் பண்ண அந்த டயர்ட்னஸ் எல்லாம் இருந்துச்சு. அதனால நாங்க வந்து சரி நம்ம போய் டின்னருக்கு மட்டும் வெளியே போய் பார்த்துட்டு மறுபடியும் வந்து ரூம்ல தூங்கிட்டு அடுத்த நாள்ல இருந்து நம்ம வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லி அதுதான் பிளான். அதனால ஈவினிங் வந்து அப்படியே நாங்க ஹோட்டலுக்கு வெளியே வந்ததுமே இந்த ஹோல் ஸ்ட்ரீட் ஃபுல்லா ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருந்துச்சு. ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா லைட்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி பயங்கர ஜேயா இருந்துச்சு. அண்ட் நாங்க ரொம்ப பசியில இருந்தோம். ஏன்னா ஃப்ளைட் லீவ் சரியா சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேற எதுவுமே பெருசா ட்ரை பண்ணாம நேரா இந்தியன் ரெஸ்டாரண்ட் போய் நல்ல ரைஸை வந்து ஸ்டமக் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ஹோட்டலுக்கு வந்து ரெஸ்ட் பண்ணி தூங்கிட்டோம். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்ட் தொடர்ந்து என்னோட வீடியோஸ் பாருங்க. ஸோ Day 1 to Day 5 பேங்காக்ல நாங்க என்ன பண்ணோம், எங்க போனோங்கிறத வந்து பாருங்க. அண்ட் until then see you in my next vlog. Bye.